கருத்தை முன்வைக்க வருகிறார். கற்றறிந்த சான்றோர்கள் பலர் பேசிய மேடையிலே கத்துக்குட்டியாகி எனக்கும் வாய்ப்பளித்து என்னுடைய குருவானவர் கீழே அமர்ந்து கொண்டிருக்கும் போது இறைவனை நான் எண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவனுக்கு நிகரான குரு என்னுடைய அருகிலே அமரும் பாக்கியத்தை தந்த இறைவனுக்கு நன்றி. அப்பா ஸ்தானத்துக்கு உரியவரான அடுத்த நிலையில் இருக்கும் என்னுடைய நடுவர் அவர் அருகிலே இருந்து பேசுவதற்கு வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கின்றேன். மண்ணளந்தான் மலரோர் முதல் தேவர்கள் எண்ணளந்தின்னம் நினைக்கிறார் ஈசனை விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தாரில்லை கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே என்று 12 திருமுறைகளுள் தலைச்சிறந்த 10ஆம் திருமுறையில் திருமூலர் பாடிய கடவுள் வாழ்த்திற்கு உரியவரான பிட்டுக்கு மண் சுமந்தானை பிரம்பில் அடிபட்டோனை பித்தனை பிறை சூடிய பெருமானை எங்கும் நிறைந்திருக்கும் என் அப்பன் ஈசனின் இனிய திருவடிகளை என் சிரசின் மேல் தாங்கி சித்தாந்தத்தை என் சிந்தையுள் புகுத்திய குருவினுடைய மலரடிகளை போற்றி என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையின் இணையடிகளை இதயத்திலே சுமந்து நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே இந்த மறைவுக்கு சுட்டி காட்டிய நக்கீர பரம்பரையிலே பிறந்து நீதி நெறி வழுகாமல் நியாய தராசு எப்படி இருக்குமோ அப்படியே தீர்ப்ப சொல்லணும். சரியா? வள்ளல் கர்ணனாய் நல்லதொரு தீர்ப்பை அள்ளி அள்ளி வழங்க வந்திருக்கும் நடுவரவர்களே, பரவாயில்லையா, இன்ட்ரோடக்ஷன்லயாவது முடிச்சிட்டு போறேன். மற்போர் புரிந்த மரத்தமிழன் குலத்திருத்த என்னோடு சரிநிகர் சமானமாய் சொற்போர் புரிவதற்கு வார்த்தைகளை கோர்த்தெடுத்து இங்கு வாதாட வந்திருக்கும் வாதைகளை, மன்னராஜா கோயில் பக்கத்துல தான் இருக்கு, கூட்டுற தெய்வம் வாதைகளை வரவேற்கணும் இல்லையா? உங்களையும் வரவேற்று ஆண்டோரே சான்றோரே என் போன்றோரே அன்பை அகிலமெங்கும் பரப்ப வந்திருக்கும் அடியார் பெருமக்களை உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி எனது உரையை தொடக்குகின்றேன். 12 திருமுறைகளில் ஞானத்தின் வழி நின்று அற்புதம் நிகழ்த்தியவர்கள் குழந்தைகளா ஆண்களா பெண்களா என்ற கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? திரிபுரம் சுட்டெரித்தயம் தில்லை கூத்தாடியின் முக்கண்களிலே எக்கண் சிறந்தது என்று என்னை பார்த்து இல்லை உங்களை பார்த்து கேட்பது போல் இருக்கின்றது. நடுவர் திணற அளவுக்கு ஒரு தலைப்பு, இந்த தலைப்பை சூஸ் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு ராயல் சல்யூட். ஐயா, எக்கண் சிறந்தது என்று கேட்டாலும் ஊனக்கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள் கூட ஞான கண்ணுக்கு தெரியுமா? உண்மைதானே? ஒத்துக்கிறீங்கல்ல? அப்படி ஞானக்கண்ணாக விளங்கும் பெண்களே ஞானத்தின் வழி நின்று அற்புதம் புரிந்தவர்கள் என்று வாதாடுவதற்குத்தான் பெண்ணாக பிறப்படுத்த நான் இங்கு வந்திருக்கின்றேன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று ஒரு பாட்டை நம்ம கேட்டிருப்போம். அது திருமுருகன் ஐயாவே அவர் வாயால சொன்னார். சரியா? அப்பேற்பட்ட இறைவனுக்கே துணை தேவைப்படுகிறது. நான் சொல்லலையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன குழந்தைகளுக்கு பேச வந்து திருமுருகன் ஐயா சொன்னாங்க. நான் நேர தலைப்புக்குள்ள தான் போனேன்னு நினைச்சேன். எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லாத காரணத்தினால் கவுண்டர் அடிச்சு போலான்னு நினைக்கிறேன். சரியா? ஐயா, ஞான சம்பந்தர் நீங்க சொன்னீங்களே, ஞானப்பால் கொடுத்தாலே உமை அம்மை, அவளால் தான் ஞான சம்பந்தர் அற்புதம் நிகழ்த்தினார் என்று நான் சொல்கிறேன். மறுக்க முடியுமா உங்களால்? அப்ப உமை அம்மை தானே அற்புதம் நிகழ்த்தியவர். சரியா? அடுத்தது, உண்ணாமலே உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அப்படின்னு நீங்க தான் பேசுனீங்க. உண்ணாமுலை உமையாளோடும் உடன் ஆகிய ஒருவன் என்று சொல்வதனால் தான் அந்த சிவனுக்கே பெருமை. இதோ பக்கத்துலதான் இருக்கு சுசிந்தா, அறம் வளர்த்த நாயகி அம்மையுடன் கூடிய தானுமாலய பெருமாள் அப்படின்னு தான் நம்ம அட்ரஸ் கொடுப்போம். சரிதானே? அப்ப அற்புதம் விளைவித்தது ஆண்களா பெண்களா குழந்தைகளா? பெண்களே. பெண்களே நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லுங்க. சரியா? அடுத்தது, அனலாடுகிறான் சாமி என்று சொன்னீர்கள். நான் மறுக்கவில்லை. அந்த அனலையே ஆட்டுவிப்பவள் பெண் என்று நான் சொல்கிறேன். மறுக்க முடியுமா உங்களால்? எப்படி மறுப்பீங்க? ஐயா, அக்னியில உதித்தவள் திரௌபதி, அதே அக்னியில் மறித்தவள் வேதவதி. மறுக்க முடியுமா? படர்ந்து விரிந்த ஆலமரத்திற்கு பக்கபலம் விழுதுகள் என்று நீங்கள் சொல்ல வந்தாலும் அது நிற்க பலமாக இருப்பது ஆணிவேர் தான் ஐயா. யாராவது மறுக்க முடியுமா? அக்காலத்துக்கு எதுக்கு போன, இக்காலத்திலே நான் சொல்றேன் பாருங்க. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென, புரிஞ்சுக்கங்க, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்.
அதைத்தான் நானும் கேட்கின்றேன், ஏன் பெண்கள் தான் அற்புதத்தை நிகழ்த்தியவர்கள் என்று கண்ணதாசனே பாடினார். சரியா? அடுத்தது, உலகத்தை 3 அடியால் அளந்தவர் திருமால் என்பது உங்களுக்கு தெரியும். சரிதானே? அதே உலக நீதிகளை வெறும் 2 அடிக்குள்ள அடக்கி வச்சார் திருவள்ளுவர். அதையும் நம்ம யாராலும் மறுக்க முடியாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் குறள் 54 சந்தேகம் வீட்டுல எடுத்து போய் திருக்குறள் புத்தகத்தை பாருங்க. சரியா? மதியில் சிறந்த சத்தியவான் சாவித்திரி. சாவித்திரி இருக்காங்கல்ல, சத்தியவான் உயிரை யமதர்மனை பறிச்சுட்டு போயிருவாங்க. தவம் இருந்து அதே யமதர்மனை வழிமறித்து கணவன் வேணும்னு கேட்டா திருப்பி கொடுப்பாரையா? ஆண்டாண்டு காலம் அழுது உரண்டாலும் ஆண்டார் திரும்ப வருவதில்லை கையகத்தில் என்பது எல்லாருக்கும் தெரியும். கேட்டா பாருங்க, மதியை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். சரி, திருமுறைக்குள்ள தானே வரணும். நான் ஷார்ட்டா இந்த சொல்ல வந்த விஷயத்தை ஷார்ட்டா சொல்லிட்டு அப்புறம் போறோம். சப்தகன்னிகையில் ஒருவள் நலாயினி, அந்தரத்த சுந்தரி அருந்ததி, இந்திரன் மனைவி இந்திராணி, அத்திருமணிவர் அனுசையா தேவி, ஆத்திச்சூடி வந்த ஔவையார், வள்ளுவன் மனைவி வாசுகி. கொங்கண முனிவரை பார்த்த கேட்டாயா, கொக்கந்து நினைத்தாயோ கொங்கணவான்னு. கோவலன் மனைவி கண்ணகி, கொடுங்கோல் ராவணன் மனைவி மண்டோதரி, ராமனின் சீதை, கண்ணனின் ராதை. இவ்வளவு ஏன் சுசீந்திரத்தில் இறைவனை நம்ம அப்படிதான் சொல்லுவோம்னு பார்த்துட்டோம். அப்படித்தானே? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் புரிந்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடியது போல, சைவத்திலே திருமுறைக்குள்ள வாரேன், சைவத்திலே குரு இந்த ஸ்தானத்தை முதல் பெற்றது யாரு? திலகவதியார். மறக்க முடியுமா? இறைவனையும் மீனாட்சியும் புகழமுன் முதல் 4 வரிகளில் புகழப்பட்டவர் மங்கையர்க்கரசியார். கடவுளே 2வது ஐயா. முதல்ல வந்தா மங்கையர்க்கரசியார். 1400 வருடத்துக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டுல சம்பந்தர் பாடல்களுக்கு பண்ணமைத்தவர் யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவி மதங்க சூளாமணி. மறக்க முடியுமா? 2ஆம் நூற்றாண்டிலேயே கொல்லிப்பண் பாடியவர் காரைக்கால் அம்மையார். எங்க அண்ணன் அழகா எடுத்து சொன்னாங்க, பட் நேரம் இல்லை உங்களுக்கு. சிறுதொண்டரின் மனைவி, சீராளருக்கு தாய், திருவெண்காட்டு நங்கை. திருவெண்காட்டு நங்கை எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட பெத்தவ தாங்கிட மாட்டேன். 10 மாசம் சுமந்த பெத்து வயிறு பத்தி எரின்னு நம்ம துடிக்கணும். அப்படிதானம்மா? எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தையை வீட்டு வாசலிலே ஒரு சிவனடியார் அறுத்து கரிசமைத்து எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார். பள்ளியில் இருந்து அழைத்து வருகின்றார். கையும் காலையும் கட்டி பிடிச்சு வச்சிருக்க பெத்த தாயை தகப்பன் அரைக்கிறார். பிள்ளை சிரிக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. மௌனம் கலையாமல் அதை அறுத்து கரிசமைத்து வைக்கின்றார். தலையை குப்பமட்டில தூக்கி போட்டாயா, பெத்த பிள்ளைய நான் தலையை அறுக்க முடியுமா என்று போடுறா. ஆனா பாருங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குமா. சரியா? அதனால வேலைக்காரி சந்தனத்தாதி தலையையும் கறி சமைத்து ஆண்டவருக்கு அமுதுகறி படைக்கின்றாள். அற்புதத்தில் இதைவிட சிறந்தது இருக்க முடியுமா? அதுதான் இறைவனுடைய அருள், ஞான நெறி. அதாவது அதுதான் சொன்ன, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும். மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்கணுமா ஐயா நடுவர் அவர்களே? சரி ஐயா, எனக்கு நேரம் தர மாட்டீங்கன்னு ரொம்ப ஸ்பீடா எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கேன். சரி, அப்பூதி அடிகளின் மனைவி. சிறு தொண்டரை விட்டுருவோம் ஐயா, அவங்க மனைவியாவது சரி பரவாயில்ல. அப்பூதி அடிகளின் மனைவி அதே சிவனடியார் போல ஒருவர் வருகின்றார். அவருக்கு அமுதுகறி படைக்க வேண்டும். தலைவாழை இலையறுத்து வர சொல்லுகின்றார். அறுக்க போன இடத்துல பாம்பு கடிக்குது. வீட்டுக்கு வர்றான், குழந்தை செத்து போயிடுறான். உணவு சமைக்க வேண்டுமே என்று பாயிலே மகனை சுருட்டி ஓரத்திலே வைத்துவிட்டு இதை தெரியாமலே அந்த சிவனடியாருக்கு உணவு கறி படைக்கின்றாள். அவனை அழைக்கின்றார். மகனை சேர்ந்து சாப்பிட வேண்டும் அழைக்கின்றார். அவன் இங்கு இப்போது உதகான் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவள் படைக்கின்றாள். இவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. மூத்த திருநாவுக்கரசர். அவனுக்கு ஒரு தம்பி உண்டு, அவன் பெயர் இளைய திருநாவுக்கரசர். அப்ப எல்லாம் மூத்தவர் இளையவர் ஐயா பெயர் வைப்பாங்க. விருந்து உண்ண வந்தவர் பெயர் திருநாவுக்கரசர். எல்லாமே அங்க திருநாவுக்கரசர். ஆமா ஐயா, அது கூட பரவாயில்ல. இளையான்குடி மாறன் நாயனார் மனைவி. அதாவது நம்ம நல்ல தங்கால் கேள்விப்பட்டிருப்பாங்க. பச்சை வாழை மட்டை எரிச்சு அமுது தேறி விடைப்பாங்க. உப்பரி கட்டையை உடைத்து அடுப்பறித்து முந்தின நாள் விதைச்சாங்களே, அந்த விதை நல்ல வறுத்து குப்பை கீரையை பறிச்சிட்டு வந்து விதவிதமா கறி சமைச்சு ஆண்டவனுக்கு அமுது படைக்கின்றாள். யாரு? இளையான்குடி மாறன் நாயனாருடைய மனைவி. பாண்டிய மன்னன், அதாவது பெண்களின் கூந்தலிற்கு இயற்கையாகவே மனம் உண்டு திருவிளையாடல் படத்துல பார்த்திருப்போம் இல்லையா? அப்பேற்பட்ட அழகான கரிய நெடும் கூந்தலை மணக்கோலத்திலே இருக்கும் தன்னுடைய மகளின் கூந்தலை அறுத்தார் மானக்கஞ்சார நாயனார். மணக்கோலத்துல எவ்வளவு கொஞ்சம் முடிய கொடுப்பாங்க. நீங்க கொடுப்பீங்களா, நான் கொடுப்பேனா?
அவ்வளவு நீண்ட கூந்தலை அறுத்து கொடுத்தார். எதுக்கு? பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய பூநூல் வந்த சிவனடியாருக்கு கொடுப்பதற்கு. களச்சிங்க நாயனார் பல்லவகுல மன்னன் மனைவி கோயிலுக்கு மலர் கடவுளுக்கு சாத்துறதுக்கு வச்சிருக்காங்க. அதை எடுத்து முகர்ந்துட்டார். உடனே கூட வந்தாரே செருத்துணை நாயனார் பாதுகாவலர் அவர் மூக்கு அறுத்துட்டாரு. மன்னன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக போய் சொல்றாரு, ஐயா இப்படி செஞ்சு விட்டேன்னு. அவர் சொல்றாரு, நீ அறுக்க வேண்டியது மூக்கையில முதல்ல எடுத்தது கைதானேன்னு சொல்லவும் கையை நீட்டி அறுத்துக்கிட்டார். எவ்வளவு பெரிய தியாகி! திருநீலநக்க நாயனாருடைய மனைவி சிவலிங்கத்தின் மேல சிலந்தி வந்து வலை பின்னி சிவலிங்கத்தினுடைய தலையில சிலந்தி வந்து இருக்கு. அப்போ நம்ம பிள்ளைக்கு மேல திடீர்னு ஒரு தூசு துரும்பு பட்டா பெத்த தாய் ஓடி வந்து ஊதுவா தட்டி விடுவா இல்லையா? அதே மாதிரி சிவலிங்கத்தை ஒரு குழந்தையாக பாவித்து தலையில இருக்கிற சிலந்தியை ஊதி தள்ளிட்டார். இது ஒரு குற்றம்னு கட்டணம் அவ்வளவு கோயிலே விட்டுட்டு வந்துடுற, வீட்டுக்கு கூப்பிட. அப்ப பாருங்கோ, வாசல்ல வெளியே நிறுத்தி வச்சுட்டேன். வெளியில நிக்கிறாங்கோ. அவங்கள உள்ள கூப்பிடுறதுக்காக இவருக்கு மனசே வரல, வெளியே விட்டுதான் நின்றுட்டார். இறைவன் அவருடைய கனவிலே வந்து சிவலிங்கத்துல எந்த பாகத்துல அவ ஊதுனாலோ அதுல மட்டும் தாயா அந்த கொப்பளம் வரல, மீதி எல்லா பாகமும் கொப்பளமா காட்சி கொடுக்கிறாரு. ஐயோ நம்ம தெரியாம தப்பு செஞ்சுட்டோமே, அம்பாளை கூட்டிட்டு போய் அவ வாயால ஊதனத்துக்கு பிறகு லிங்கத்துக்கே மேல இருக்க கொப்பளம் நின்றுருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்க. களச்சிங்க நாயனார் பத்தி பேசிட்டோம், திருநீலநக்க நாயர் பத்தி பார்த்துட்டோம். அமர்நீதி நாயனார் ஐயா பட்டக்கடனுக்கு தராசுல கனவை ஏறி உட்கார்ந்துட்டாரு. பிள்ளையை ஏறி உட்கார வச்சுட்டாரு. கெட்டின பொண்டாட்டி தானே ஏறி உட்கார்ந்துருக்காயா, எவ்வளவு பெரிய அற்புதம் இது. அடுத்தது திருநீலகண்ட குயவனார் பத்தி அவங்க பேசிட்டாங்க, இயற்பை நாயனார் பத்தி பேசிட்டாங்க. ஆனா நீங்க என்னதான் பேசினாலும் அவங்களுடைய மனைவி அந்தந்த தியாகத்தை செஞ்சதுனால மட்டும்தான் அவங்க வந்து அந்த சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்க முடியும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. 63 நாயன்மாருக்கு ஏதோ ஒரு விதத்துல தாயாக, தாரமாக, தங்கையாக அல்லது அக்கா என்னும் சகோதரியாக, ஏன் மகளாக ஒரு பெண் இருந்து இல்லறத்தை சிறப்பாக பார்த்ததுனால மட்டும்தான் அவங்க சரித்திரத்தில் இடம் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐயா நீங்க இங்க வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. இந்த சாப்பாடு உங்க வீட்டமா ஆக்கி தந்தாதான் இந்த இடத்துல நீங்க தெம்பா உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல முடியும் நடுவர் அவர்களே. அதனால இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். பெண்கள் இல்லையே எதுவுமே இல்லை என்ற ஒரு அரிய கருத்தை உண்மையாவே எல்லாரும் உணரப்படக்கூடிய இந்த ஒரு கருத்தை வச்சுட்டு 12 திருமுறைகளில் மட்டுமல்ல இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு சரித்திரத்தை எடுத்தாலும், எந்த ஒரு சாத்திரம் தோத்திரம் நீங்க எங்க போனாலும் சரி, பெண்களாகிய எங்கள் துணை இல்லாமல் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு ஐயா குழந்தை எப்படி வரும்? நாங்க இல்லாம குழந்தை எப்படி வரும்? டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூபையும் உருவாக்குறதுக்கு ஒரு பெண் வேணுங்க. பாத்தீங்களா? தேவாரத்துல ஆரம்பிச்சு டெக்னாலஜில முடிச்சிருக்கேன். நடுவர் அவர்களே நல்லா பார்த்து தீப்ப சொல்லுங்க. அதனால 12 திருமுறைகளின் ஞானத்தின் வழி நின்று அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள் பெண்களே, பெண்களே, பெண்களே என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.